அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோதுமை தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்லைஸ் பண்ணினதை உள்ளே சேர்க்கும்போது நீங்கள் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உதித்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு விழுந்துடும். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வெங்காயம் சட்டுன்னு உங்களுக்கு வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நான் உப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாதி அளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளுமே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். அந்த பச்சை வாசனை போனாலே போதும். இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து வேக வைக்க தேவையில்லை. அந்த ஆயிலே உங்களுக்கு நல்லாவே வெங்காயம் வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நீங்கள் இதோடையே இப்படியே ஸ்டாப் பண்ணி மல்லி இலை தூவிக்கலாம். பட் நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா பன்னீர் கூட தேவைப்பட்டால் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு முட்டை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதோட ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்க நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அவ்வளோதாங்க. ஒரு நிமிஷத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுறலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2.5 கப் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே தோசை ஊற்றுற மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இல்லைனா ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் பரப்பி கூட விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்த உடனே மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் 2 சைடு மடக்கவோ இல்லை 4 சைடு நல்லா மடக்கி விட்டு நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கோதுமை தோசையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ரெகுலராக கோதுமை தோசை சாப்பிட்றா இருந்தால் ஒரே மாதிரி சட்னி, சாம்பார் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு தனியாக செய்ய வேண்டியது இருக்காது. குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளுமே விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.